வெல்கம் டு வில்லேஜ் வாழ்க்கைங்க. எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் பறிக்கிற பூக்களோட அப்டேட் தான். இது மொட்டு நந்தியாவட்டை. இந்த செடி 10க்கு மேலே இருக்குங்க. பட் இன்னைக்கு நான் ஒரு குட்டி மாலை கட்டுறதுக்கு தேவையான பூக்களை தான் பறிக்க போறேங்க. இன்னைக்கு நான் அந்த பூக்களை பறிச்சு முருகனுக்காக ஒரு குட்டி மாலை தொடுக்க போறேன். கடைசியில மாலை கட்டுற வீடியோவும் கடைசியா அதோட பிக்சரையும் அப்லோட் பண்றேங்க. அதோட சேர்த்து வேற பூக்களையும் பறிக்கிறேன். இது காக்கரட்டான். இது செடி முழுக்க இருக்க பூக்களை எடுக்கிறேன். எப்போதுமே செடி முழுக்க இருக்க பூக்களை நானும் என் மாமியும் எடுத்துக்குவோம். மொட்டை நந்தியாவட்டை நிறைய எடுக்கிறது இல்லைங்க. எப்போதுமே செடியிலே இருக்கும். தேவைங்கிறப்ப மட்டும் எடுத்துக்குவோம். கொத்து கொத்தா பூ வச்சிருக்குங்க. ஒண்ணுமே போடுறதில்ல, இயற்கை உரம் தான், மாட்டு தொழுவம் தான் கொடுக்குறோம். எல்லாமே மாமியோட பராமரிப்பு தான். நிஜமாவே என்னோட மாமிக்கு நான் தேங்க் பண்ணணும். இப்படி ஒரு அழகான விஷயத்த அவங்க எங்களுக்காக செஞ்சிருக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இங்க இருக்க மரமா இருந்தாலும் சரி, பூச்செடியா இருந்தாலும் சரி, அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க. எங்களுக்காக அவங்க பார்த்து பார்த்து செய்கிற ஒவ்வொரு செயலும் வெரி ஸ்பெஷலுங்க. சரி வாங்க நந்தியாவட்டையை பறிக்கலாம். இந்த நந்தியாவட்டையை பறிக்கிறப்போ கொஞ்சம் பால் வரும். ஆக்சுவலி அது ரொம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கூடாதுன்னா அந்த பாலோட கையில் எதுவும் வச்சு சாப்பிடக்கூடாது, சுத்தமாக கை கழுவணும், அந்த பாத்திரத்தை கூட நல்லா கழுவணும்னு சொல்லுவாங்க. ஒரு 1 feet மாலை தான் கட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பூ இந்த கிண்ணம் நிறையா பறிச்சா போதும். மாலை கட்ட தேவையான பூ கட்ட தேவையான பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேங்க. கொஞ்சம் கலர் காக்கரட்டான பறிச்சுட்டு வந்தேன். அதுவும் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக இருந்தது. கொஞ்சம் பாரிஜாதம் இருந்ததுங்க, அதையும் பறிச்சுட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் பாரிஜாத செடியும் இருக்குது. சீக்கிரமாக அதோட அப்டேட் கொடுக்குறேன். சம்மரில் தான் அது நிறைய பூக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு பூக்கிறதுக்கு. பர்சனலாக எனக்கு மாலை கட்டுறது ரொம்பவே பிடிக்குங்க. இன்னைக்கு முருகனுக்காக ஒரு மாலை கட்டுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்பா கிட்ட இருந்தா மாலை கட்ட கற்றுக்கிட்டேன். அப்பா மாலை போடுறப்போ பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ குட்டி குட்டி உதவியாக செய்ய ஆரம்பிப்பேன். அப்புறம் காலப்போக்கில் அது எனக்கே வந்துடுச்சு. அப்பா சொல்லுவாங்க என்னை விட நல்லாவே மாலை கட்ட கற்றுக்கிட்டேன்னு. பர்சனலாக எனக்கு இந்த ஜாப் ரொம்ப பிடிக்கும். மாலை கட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. மாலை பூ கட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும்.
பார்டர் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கலான்னு தான் நினச்சேன், பட் மறந்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நைட் போல் ஆயிடுச்சு, கொல்லைக்கு போய் பறிக்க முடியாதுன்னு நான் இப்போ கலர் நூல் தான் கொடுக்க போகிறேன். இது உள்னா நூல்னு சொல்லுவாங்க இல்லையா, கலராக இருக்குங்களா, அந்த மாதிரி நூல்லாம் ஹாட் பிங்க் கலர் தான் எடுத்திருக்கேன். நடுவில் ஒரு பார்டர் கொடுத்தா கொஞ்சம் சூப்பராக இருக்கும், பார்க்க அழகாகவும் இருக்குன்றதுக்காக. இதை ஒரு 5-6 மடிப்பு பண்ணிவிட்டு ஒரு 1 ஃபீட் எடுத்து மாலை கட்டுற மாதிரியே சுற்றி சுற்றி வச்சோன்னா ஒரு பூ வச்ச மாதிரி ஒரு அழகு கொடுக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் எக்ஸோவராவோட ஒரு மாலை ஒரு அப்டேட் பண்ணுறேங்க. இந்த டைம் இதான் ட்ரை பண்ணேன், பட் அவுட்ஃபிட் நல்லாவே வந்துச்சுங்க. கடைசியாக மாலையோட அவுட்ஃபிட் இதாங்க, ரொம்ப அழகாக வந்திருந்தது. அவருக்கே போட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு போட்டு கூட பார்த்தோம். முருகனோட அருள் எல்லாருக்கும் இருக்கணும். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதானுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.